பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் வந்து நினச்ச மாதிரியே மீனாவோட கோட்டஸ் வீட்டுக்கு கூட்டி போயிட்டாங்க. அங்கே வந்து பால் காய்ச்சறதுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்காங்க. போவேணான்னு சொல்லி அவ்வளோ தூரம் சொன்னனால பாண்டியன் வந்து வரவே இல்லை. வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க. கோமதியும் வந்திருப்பாங்க. கோமதி கையாலே பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு பாலை காய்ச்சி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கோமதி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே பாண்டியன் வந்துடுறாரு. மயில் பாண்டியனை பார்த்துட்டு இங்கே பாருங்க மாமா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக வாங்கன்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்க அப்படின்னா போய் பாண்டியனை வந்து வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியனும் சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்டு அவங்கள வந்து வாழ்த்துறாங்க. மீனாவும் செந்திலும் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் கோமதி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இருந்தாலும் என்னதான் அவங்க வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணாலும் கோமதிக்கும் பாண்டியனும் தன்னோட மகன் தன் வீட்டில் இருந்து இப்படி பிரிஞ்சு வேறு வீட்டில் போய் இருக்குது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் செந்திலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கூட புரியவே இல்லை. அவங்க புரிஞ்சுக்காம வேறு வீடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வீட்டில் தான் நிம்மதி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு குடும்பத்தில் வாழ்றது தான் நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது மீனாக்கு நல்லாவே புரியும். அதே மாதிரி செந்திலுக்கு எப்போ புரிஞ்சு திரும்ப வந்து தன்னோட வீட்டுக்கு வர போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.